ஓ என்ன குக்கிங் மச்சான்? பிரியாணி செஞ்சிருமா? நம்ம வந்து நான் ரீல்ஸ் கல்யாணம் சொல்ல பிரியாணி ரீல்ஸா வருது அவரே, அது மாதிரி டென்ட் ஆகுது. டேய் நீ மசாலா நான் சிக்கன் இது போடுறேன்டா. என்னடா மசாலா? மிளகாத்தூள் மொத்த மணி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தது. ஐ பார்த்தீங்கன்னா ஒன்றாவது பாரு நம்ம கூட போடுலாமா? போதும். போதுமா? போதுமா? என்ன போடுறோம்? யூஸ் பண்ண தெரியுமா? நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. ஆனாச்சு गाइस. இனிமே எங்களை பிடிக்கவே முடியாது. சிறகு அடிப்போம் நாங்க. இதுல நிறைய பண்ணி வைக்காம வீடியோ நடுவுல பண்ண போறாங்க. வெறுப்பா இருக்குங்க. அட்டே போட்டேன். எனக்கு என்னமோ ஏதோ மாறிக்குது. என்னதுன்னு சொல்லுங்க. இது பிரியாணியா? ஃபர்ஸ்ட் சுத்தனி ஒரு வச்சுட்டு முட்டையை தூக்கி அவிக்கணும். வேற இதுலயே போடலாமா? டேய் அதான் அரிசி போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம கையில எதுவும் இல்லை. நம்ம வாழ்க்கை என்ன இருக்குது அதுதான் எங்க லஞ்ச் இன்னைக்கு. சாப்பிடல 10 மணிக்கு ஆரம்பிச்சோம். மணி 2:40. பசங்க செஞ்சா இப்படிதான் போல்டா. பசங்க செய்ய இருந்தாலே 1 நேரம் ஆயிடுச்சு. அது வீட்டுல போயிட்டு நான் எல்லாம் அம்மாட்ட சீரை செஞ்சு விடுவாங்க. அப்ப தெரியாதம்மா நீ பொறுமையாவே செய்யுமா? ஒன்றும் பிரச்சனை எங்க இருந்தா எப்பதான் அது முட்டையை தீங்கி போட்டலாமா? டேய் ரொம்ப தப்பு பண்றீங்க. லெமன் பொடி வராது. ஆமாண்டா எண்ணெய் ஊத்தணும்டா. அரிசி ஊத்தணும். லெமன் பொடிக்கணுமா? அப்ப எண்ணெய் லைட்டா ஊத்திங்க. நான் ஆல்ரெடி ஊத்திச்சு. அரிசி ஒட்டாம இருக்கும். எண்ணெய் ஊத்தி மேல அபுதா அப்பா லேட்டா இப்படிட்டா. இதா லெமன் பூந்திங்களா? நம்ம லைட்டா எடுத்து என்ன பிரியாணி ரெடி गाइस. போதுமா? போதும். அதிகமா ஊத்திட்டா வேலையா இருக்கு. 65 மணி எனக்கு டைம் ஆயிடும். 65 வேணும். வேற ரொம்ப இல்ல நான் செஞ்சு சாப்பிட்டுப்பேன். எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க गाइस. அப்பா 3 பேர் ஒண்ணா சாப்பிடுவோம். 10 நிமிஷம் ஆச்சுனா? 10 நிமிஷம். 10 நிமிஷம். எங்க போனுங்க? அவன் போனுங்க. இந்த டைம் ஓடுது. நான் பாட்டு கேட்க போறேன். பாட்டு இருக்கு. இது தாண்டா என் சொர்க்கம். அது இப்போ என் பக்கம். நான் போன பின்னாலும் என் பேர் நிற்கும். அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா. ஒதுங்குடா ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து ஒரு சூற காத்து ஊரை பார்த்து போகுது. இவர்தான் வந்தாரு காலையில 10 மணிக்கு வர சொன்னாரு. ஆமா எத்தனை பண்றீங்க? நானே காமி 3 மணிக்கு வராங்க. சின்னதரன் வரேன்னு சொன்னா அவரோட ரிப்ளைவே இல்லை. அவங்களாம் 3 கூட வராம வந்துடுறா பாத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ சிக்கன் ஓகே நீ கம்ப்ளீட் வந்து நல்லா டேமேஜ் ஏடா அவன ஊதி
போன மாதிரி நண்பர்களே வந்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு பார்க்கணும் தெரியும். வாவ், பிரியாணி மீறி வந்திருக்கு. ஆனா லைட்டா டிஃபரெண்டா வந்துருக்கா. ஹைதராபாத் டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்ட் பண்றா. ஏய் சச்சா கால் சாப்பிடுறா. வா, உண்மையை சொல்லிடு. கதவு சாப்பிடுறா. ஏய் அது தெரியணும் அவசியமே இல்லடா. கறி கூட பாருங்க மக்களே, கறி இது இல்ல, கறி எடுக்கல. கறி கூட என்னடா அப்படி பண்றீங்க எல்லாம்? நல்லா தான் இருக்கு. என்ன கேட்டா ஏதோ ஒரு மாதிரி கறி வந்து பௌத்தெல்லாம் கறி வந்துதா கண்டடி மசாலா அது ஆஃப் பண்ணிடுறா. அடியில தீதுடா தண்ணியா கம்மிக்குதா? தண்ணி. அது நம்ம கட்டணும். அதுடா போடலாம். அட போடா நீங்களும். அந்த தண்ணியாவது ஒழுங்கா கழுவாங்க. 8 மனுஷன் இந்த இடத்துல போயிடுவேன்னு நினைக்கிறேன். பிரியாணிக்கு பிரியாணிக்கு 5% கூட டேஸ்ட் வராது. இவன் மசாலாவே போடல. ஆமா, தூண்டு மிளகா தூள் சொன்னேன் நான். சாவ வச்சிரும் உன்னை. இதான் மசாலா வாங்கினானுங்க. எதுக்கு போல மிச்சம் இது பாட்டு தேரும். ஆட்டாதப்பா. ஆறுனா சரியாயிடும்னு நினைக்கிறேன். கண்டிடா ஆறுனா நல்லா இருக்கு. கண்டிடா ஏதோ கும்பத்தோர் போற மாதிரி இருக்கிறாரு. ஏய் பெருந்தாங்களுக்கு சாப்பாடு சொல்லிக்கிறான் அவன். இவன் ஏதோ கலரி வச்சிருக்கான். ஐ சாப்பாடு இருக்கிறாரு. மசாலா போட்டாரு அதெல்லாம் தெரியாதுடா. தெரியல மசாலா மசாலா எது வாங்கினானே எனக்கு ஒன்றும் தெரியல. பேய் தூக்கி குப்பை போடுகாத. என்ன ஊத்துறா டேய்? அதான் இப்ப நம்ம 65 செய்ய போறோம். கழுவுங்கடா. அதான் அப்படியே ஊத்து போடலாம். அப்பதான் அந்த என்ன என்ன தொகுதுடா கண்டியா குடுறா. தின்னிங்கிறாரு. அப்படியே செய்யறான்டா எண்ணெய் ஊத்துது. ஏன் அப்பதானே அந்த பிரியாணி டேஸ்ட்லாம் வரும்டா உண்மையில. உண்மையாடா? என்ன பிரியாணி தான் செஞ்சுக்கிறோம், நம்ம வேற எதுவும் செய்யலையே. போதும் அஜினே, அது என்ன காய் அவங்க செய்வாங்க. அதான் என்னடா காலி பண்ணி அதை வந்து நான் இன்னொரு பாட்டில் தண்ணி எடுத்து இல்ல இல்ல தண்ணி காய்ஞ்சிச்சா போல. தண்ணி காஞ்சிச்சா? என்ன காஞ்சிச்சான்னு சொல்லுங்க. அதான் ஆப்போசிட்டா சொல்ல நீங்க அதை கண்டுபிடிச்சிருவேன். எல்லாத்தையும் போடுறாங்க அடி. அண்ணாச்சலாம் அங்க இருக்கிறது டேஞ்சர். அண்ணாச்சலாம் ஏன் நீ கதவு சாத்தனா நீ ஃப்ரேம்ல தெரியுவ. இது மட்டும் வெள்ளையா போதுமா? இன்னும் கொஞ்சம் மசாலா இது பண்ணி போடுறேன். கொட்ட சொல்ல உள்ள. ஐயோ இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் போட்டு பிரோஜனம் இல்லைண்ணா. ஆமா டைமிங் அதிகம். ஹை ஃப்ளேம்லாம் கிடையாது. இதான் நைட் லைம். ஆமாடா புரியுதா? இது ஐஃபோன். ஏன்னா இதுதான் டீ வைப்பாங்க போது. அவன் 200 வச்சிருப்பான். நான் வேணா அந்த டீ கடை உள்ள பூந்துட்டு அதிகமா 800 வச்சு டீ 2 வச்சு இப்ப என்ன எவ்வளவு சீட்ல காஞ்சிட்டு இருக்காரா? பாருங்க ஜி கொஞ்சம். ஆனா அஜினே கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்லோ பண்ணிடுறா. ஏன்னா அதிகமா இருந்தாலும் உள்ள வேகாதுடா, வெளியே மட்டும் கொஞ்சம் என்னடா சொல்ற.
ஏய், அந்த sound கேட்கும்பா. நான் வேற மாரி வரும்னு நினைச்சேன். சவுண்ட் நல்லா இருக்கு. என்னடா வெங்காயத்தை துண்டுறா? அது எத்தனை 30 கிராமா? அதுவே 20 கிராம் இஞ்சிக்குது. 10 கிராம்ல போட்டாரா அவரு? வேணும்னு பண்ணியா வேணும் பண்ணியா நல்லா ஒன்று பண்ணியா இல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி, இல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி. கும்பல் சோறுல இல்லடா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி செய்றோம் நம்ம. நான் பிரியாணியே செஞ்சது இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி செய்றேன். இது கூட நல்லா தான் இருக்குது. அதை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நாய்க்கு சோறு ரெடி பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பாரு. அதுக்கு தான் உப்பு போட்டேன் நான் இதில் போய். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். அது மட்டும் நல்லா இருக்கும். ஏய் எந்திரா போடுறது சூப்பரா வந்துரும்டா. ஏதாவது காரம் மசாலா போடுங்க. ஆமா. கலர் மசாலாவே ஓட்ட தெரியல. கலர் போட்டு போடுறேன். முட்டை போறானா? முட்டை போடுறேன். நான் செருப்பா வச்சிருக்கேன். அவன் 2 முட்டை தான் வச்சிருக்கான். 3 முட்டை வச்சிருக்கான். அதெல்லாம் 3 முட்டை எங்களுக்கு தான். மசாலா இன்னும் ஒட்டுக்கடா டேய் அது இருக்குடா. ஆனா பண்ண முடியாது. அடி குடிச்ச தெரியல. சாப்பிட்டு பாருங்க. அவனுக்கு தான் சாப்பிட போறாங்க. நான் என்ன ஓட்டுங்க என்ன அப்படியே நல்லா நம்மளுக்கு ஊத்தி விடுறா. எங்க அம்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி உருப்பாங்கடா சூப்பராக இருந்தா. நானே விருப்பம்டா. இதெல்லாம் நீ கேட்குறா அசிங்கமான கேள்வி. கிளறா பொறிக்க சொன்னா நான் கருத்து நிற்கிறேன். கூட அது மாட்டு வந்து நிறுத்தம். ரொம்ப வெந்தா கல்லுமே இது. இதுவா ஆடா, இவனுக்கு. ஏய் உட்கார்றதுக்கு பயமா இருக்குதா? எண்ணெய் அடிக்குதா? அது இடம் இடிக்குது. பார்க்கலாம். ஒரு முன்னாடி போகாதா? நானே டேய். பதறாதீங்க சார். வெங்காயத்தை யார் கட் பண்ணா? எங்கதோ கட்டர் வந்தாரு. இப்படி கட் பண்ணி தான் இருக்கும். அதை உதுத்து விடு. உதுத்தோம்டா. பெருசு பெருசா இருக்குடா. இதெல்லாம் நான் சொன்னேன் பிரியாணி மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா வந்தது. அந்த போய் நான் நிக்கிறது இங்க வந்து எதா இது பாரா எப்படி இது வரா பாரா இது பாரா வாவ். ஒரு ரெண்டு பேர்த்தி இடி. மணி 10 எண்ணெய் உள்ள ஏறா போய் பரவாயில்ல. இரு நான் லோட் பண்ணு. எடு. பாத்தீங்கன்னா பிரேம கொஞ்சம் பாருங்க ஜி. அதான் ஒரு சாட்டை தான் அப்படியே போயிட்டான். அதுக்கு அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவுதான் ரெண்டு. நான் யாவது சாப்பிடு. முன்படுத்திட்டே இருக்கீங்க. இல்ல இவனுக்கு சொல்றானுங்கலாம் நம்ம வேகமா வந்து ஆய் செட்டு மீட்டு செய்யலாம். அவ்வளவுதான் கலந்துங்கடா. பேசுறா. பேசு நீங்க இதை சாப்பிடுங்க, நான் அதை சாப்பிடுறேன். அவன் வெங்காயத்தை வருது பாராதான். ஃபர்ஸ்ட் ஃபைட் கைஸ். என்னாச்சுடா? ஏய் உப்பு போட்டியாடா முதல்ல? ஏய் பரவாயில்ல இதுல உப்பு கம்மியா தானே இருக்குது இதுல. சாப்பிட்டு பார்க்கணும், நல்லா இருந்தா சொல்லுவோம். நல்லா வெந்துக்குது. நல்லா வெந்துக்குது. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பசங்க செஞ்சா என்ன குறை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லைட்டா குறை, ஆனா நல்லா இருக்கு. டேஸ்ட் என்ன குறையும்? சாப்பாடு பிரியாணி நல்லா குறை. நல்லா இருக்கா? டேஸ்ட் அந்த ஒரு இருக்கும் பாருங்க. பிரியாணி தான் லைட்டா குறையாது. அது வேணா நீங்க எதனா சூப்பரா இருக்கு பிரியாணி. சீரியஸமா பிரியாணி மாதிரி கறி நல்லா வந்து அதுக்கு அடுத்து கறந்து கொள்ளடா. அவ்வளவுதானா? அடுத்தது
முட்டையை வச்சு ஒரு டிஷ் எல்லாமே வரும்